பாண்டியை பார்க்க நம்ம வானதி பாண்டியோட மெக்கானிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுமேனு அவங்களோட லவ் மேட்ரு மற்றபடி ஜாலியாக பேசாமல் எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வானதி, சும்மா எதுக்கு அந்த ஆளை பற்றியே பேசுகிற? அந்த ஆள் என்ன அவ்வளோ முக்கியமா உனக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டி இப்படி கேட்டுப்புட்ட? இந்த பக்கத்துலயே எத்தனை ஆஸ்பத்திரி இருந்தாலும் எல்லா கும்பலும் இவர்கிட்ட தான் வரும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அந்த ஆள் உன்னையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான் போல அப்படின்னதும், என்ன மட்டும் இல்லை, அங்கே இருக்க நர்ஸு எல்லாருமே சார் கூப்பிட்ட உடனே ஓடி போவாங்க. அந்த அளவுக்கு அவர் துல்லியமானவரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உனக்கு எங்கே சொன்னா புரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கிளம்பும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சோழன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம இவர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் நானும் வர்றேன்னு பின்னாடியே போகிறாங்க. அங்கே போய் சோழன் அவரோட காலில் விழுந்து பணத்தை வாங்கினதை நம்ம வானதி பார்த்துட்றாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோவம் தாங்க முடியாம நம்ம பாண்டி பார்த்தீங்கன்னா வானதியோட கண்ணில் பல்லாருன்னு அடிச்சிட்டாங்க. உடனே வானதி இருந்துக்கிட்டு, என்ன இப்ப உண்மையை தானே சொன்னேன், உங்க அண்ணன் காலில் விழுந்துதானே அந்த பணத்தை வாங்கினையா அப்படின்னு கோவப்படும்போது, இங்க பாருடி, எங்க அண்ணன் காலில் விழுந்து வாங்குவாரோ எப்படி வாங்குவாரோ அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குன்னு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வானதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாண்டி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. நீ என்ன எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டர் மாதிரியே பேசிக்கிட்டு அவர் மேலே உனக்கு ஒரு அபிப்பிராயம், அதனால தானே எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்க, இல்லை அவனை தான் பண்ணிக்கணும்னு விருப்பனா தாராளமாக பண்ணிக்க. எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் மற்றவங்களை புகழ்ந்து பேசி என்னை தாழ்த்தி பேசுகிற ஒரு ஆள் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாண்டி சொல்கிற? நான் ஒன்றை வேண்டான்னு சொன்னனா? ஆமாம், நீ இப்போ போகிற போக்கே சரியில்லை, கடைசியில் என்னை ஏமாற்றிட்டு நீ அவனோட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு இங்கே பாண்டி ஒரு வார்த்தை கேட்டதும் அழுதுகிட்டே வானதி மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வானதியை கூப்பிடுறாங்க. என்ன வானதி ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னதும், ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு வாங்க, இன்னைக்கு ஈவினிங் வாங்க அப்படின்னு சொன்னதும், என்னங்க சார் விஷயம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, உங்ககிட்ட சர்ப்ரைஸாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமேட்டு வானதியும் சரிங்கிறாங்க. ஆனால் வானதிக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம பாண்டியோட நினப்பு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பாண்டியை சீண்டி பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகுது, குளிச்சுட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக போகிறாங்க. அங்கே போனதுமேட்டு அந்த சார் பார்த்தீங்கன்னா பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க அம்மா உடம்புக்கு முடியாதவங்க. உடனே வானதியை பார்த்து, அப்பா பொண்ணு அம்புட்டு லட்சணமாக இருக்காடா அப்படின்னு அவர் சொன்னதும் இவங்க உடனே வானதி கேட்குறாங்க, சார் என்னங்க சார் ஒன்றும் புரியலை அப்படின்னதும், இல்லை வானதி, நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் நோ சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதிக்கு தலையெல்லாம் சுற்றுது. நான் பாண்டின்னு ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கவன் தானே, அவன்கிட்ட நான் கேட்டுட்டேன், வானதி என்னோட மனசுலையே இல்லை, அவளெல்லாம் நான் எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டேன், உங்களுக்கு வேணும்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவன் தான் எங்ககிட்ட சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சார் சொல்கிறீங்க? நீங்கள் எப்போ கேட்டீங்க? கண்டிப்பாக என்னோட பாண்டி அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நேற்று உங்களை வச்சுட்டு தானம்மா கேட்டேன், நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னதும், ஆமாப்பா அவன் அப்படி தான் சொன்னான், அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை, அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான், சண்டை சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வானதி இருந்துக்கிட்டு நம்ம பாண்டிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, பாண்டி நீ இப்படி சொன்னியா இந்த டாக்டர்கிட்ட அப்படின்னதும், ஆமாண்டி நான் அப்படி தாண்டி சொன்னேன், எப்போ பார்த்தாலும் அவரோட நினப்பில் தானே சுற்றிக்கிட்டு இருக்க, அவனையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி சொல்லுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை பாண்டி அப்படின்னு அழுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ போதுமா, உங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் ஆயிடுச்சா,
உண்மையாக நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, உண்மையா அவங்க தான் இதெல்லாம் பண்ணினாங்க. அவங்க சொல்லவும் தான் நான் கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணினேன். வானதி உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவா, உங்களை லவ் பண்ணுறான்னு சொன்னதே அவர் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதியும் இவன் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், இவன் நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு கோவப்பட்டு அவங்க முன்னாடி வாழணும்னு தாலியையும் கட்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. நேராக வானதி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே அவங்க அப்பா வந்துட்டு யாருமா இது அப்படின்னதுமேட்டு இவர் என் கூட அங்கே வேலை பார்க்குற டாக்டரு அப்படின்னு சொன்னதுமேட்டு அவரும் சரி ஏன் இப்படி பண்ண எதுக்கு பண்ணேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நம்ம பொண்ணு பிடிச்சதும் பிடிச்சா பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிருக்கான்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். ஊர்ல எல்லாருமே பாண்டிய மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருக்க இவனை போய் இவ கல்யாணம் பண்றாளேன்னு கேவலமா பேசினாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஜம்முன்னு பேசுவாங்க அப்படின்னு அவங்களும் அந்த பாண்டி எங்க அப்படின்னு அந்த சாப்டரையே எடுக்கல. அதனால வானதிக்கு இவங்களும் பணத்து மேல ஆசை வச்சுட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வானதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு உறுத்தும் போது பாண்டி அங்கிருந்து வராங்க. வந்தது மட்டும் இல்லாம வானதிக்கு கிஃப்ட் கொடுத்து நீ நல்ல இரு, இதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. வானதி இப்படி பாண்டி சொன்னதை வானதினால ஏத்துக்கவே முடியல. நீ கல்யாணமே எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தா கூட நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்காம யாரையும் பண்ணாம இருந்திருப்பேன். ஆனா நீ போய் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்ட, என்னால அதை தான் தாங்கிக்க முடியல பாண்டின்னு அவங்க அழுகுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மனசு கஷ்டம் அப்படின்னா அது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா அங்க நடேசன் கிட்டையும் இங்க வானதி ஆசீர்வாதம் வாங்கலான்னு போறாங்க. போய் பார்த்தா அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ம வானதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பல்லவன் உடனே வார்த்தையை விடுறாரு, அண்ணி என்ன அண்ணின்னு சொல்லிப்புட்டு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறீங்க. எனக்கு தெரியும் அப்பவே நீங்க இப்படிப்பட்ட ஆளுதானே. எங்க அண்ணன் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க தான் வேணும்னு ஒத்த காலில் நின்றுச்சு. ஆனா இப்ப நீங்க பணம் இருக்கிற இடமா பார்த்து தாவிட்டீங்க. கேள்விப்பட்டேன் பிடிச்சதும் பிடிச்சிங்க, பெரிய கொம்பா பிடிச்சிருக்கீங்கன்னு உங்க அப்பாவும் அம்மாவும் ஏத்துக்கிட்டாகலாமே உங்களைய அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த காலகட்டத்தில் ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை. பணம் நீ ரொம்ப வச்சுருந்தேன்னா பரவாயில்ல, பணம் இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வானதி இருந்துக்கிட்டு நிலா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிலா இங்கே பாண்டி வரட்டும், அவனை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு கோவத்தில் ஏன்னு அடுத்தடுத்து சோழனையும் வீட்டில் இருக்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க.